ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செகண்ட் ஷோல பார்க்க போற படம் வணங்கான். பாலா அப்படிங்கிற ஒரு லெஜெண்டோட படம். இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிரின்சிபலை ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே தப்பே பண்ணாத 25 வருஷத்துல கல்ட்டா எல்லா படமுமே ஒரு தரமா கல்ட்டா கொடுத்த ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற ஜாம்பவானோட படம். இதை ரிவ்யூ எல்லாம் பண்ண முடியாது. இதுல நமக்கு பிடிச்சதெல்லாம் அப்படி என்னங்கிறது தான் நம்ம பேச முடியும். வாங்க பார்க்கலாம். படத்தோட கதையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா, அதாவது ஒரு ஹாலிவுட் ஸ்டோரி இதுவரைக்கும் கேட்காத கதைலாம் நீங்க யோசிக்க முடியாது. படத்தோட கதை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது படத்தோட கதையெல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் மேக்கிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீன் மேக்கிங், ஒரு சீன் எடுக்கணும்னா அந்த சீனை எப்படி எடுக்கணும் மேக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துலயுமே நான் லெஜெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா அது வந்து இவனோட படத்தையே இவன் பீட் பண்றான், அவ்வளவுதான். அவனுக்கு எவனுமே போட்டி இல்ல. இதுக்கு முன்னாடி நாச்சியார்ல என்ன நாச்சியார் ஒரு குறை வச்சிட்ட நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ண படம் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அது எப்படி என்னன்னா ஒரே கிளைமேக்ஸ் தான் நாச்சியாருக்கும் இதுக்கும். ஆமா, அதான் சொல்றேன்ல, நீங்க கதையெல்லாம் நீங்க வந்து ஐயோ இது கேட்காத கதையெல்லாம் கிடையாது. ஆனா சொல்லாத விதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அருண் விஜயோட கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா ஸ்கெச் பண்ணிருக்காங்க. அந்த அவனை வந்து ட்ரைலர்லயே தெரிஞ்ச விஷயம் தான். அவனோட சொன்ன மாதிரி அந்த கிராஃப் பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன் அந்த படம் ஃபுல்லாவே அந்த ஏத்தே இருக்கும். அதாவது அப்படியே மெதுவா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து உங்களுக்கு அப்படியே ஏறுது இன்ட்ரோல் பேக்ல இன்ட்ரோல் பேக் ஆக்சுவலா கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுதான் படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு இன்ட்ரோல் பேக். என்னடா படமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல என்னடா எனக்கு தெரிஞ்சது என்னடா இத்தனை பாலா படத்துல கிளைமேக்ஸ்ல எப்படி ஒரு உக்ரமான காட்சி வெறி இருக்குமோ அதை இங்க இன்ட்ரோல்ல இருக்கு. அப்போ கிளைமேக்ஸ்ல என்ன இருக்கும்னு ஒரு பெரிய பிரமிப்பு. நான் கிளைமேக்ஸாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த வித குறையுமே இல்லாத படம். குறைன்னு சொல்றதுக்கு இல்ல, இந்த படத்தை குழந்தைகள் பார்க்க தேவையே இல்லை அப்படிங்கிறது யூபாரிய கொடுத்துருக்காங்க. பட் ஐ சஜஸ்ட் கண்டிப்பா தேவையில்லை. அது காரணம் நிறைய வன்முறைகள் தாண்டி அவங்களுக்கு புரியாது இந்த படம். அது எது நல்லது எது கெட்டது, எது சட்டப்படி எது கரெக்ட், நியாயப்படி எது கரெக்ட்னு பெரிய கோட்டுக்குள்ள படம் இருக்கு. அது அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா மஸ்ட் வாட்சபிள். பாலா ஃபேன்ஸ்க்கு மஸ்ட் வாட்சபிள். அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட்டிட்டு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போகலாம். எனக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட கனெக்ட் ஆகுதா இல்லையாங்களா, நமக்கு ஆக்சுவலா மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி பத்தி யோசிக்க தோணாது. மியூசிக் எப்படி இருக்கு, எடிட்டிங் எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி யோசிக்கவே முடியாது. யோசிக்க தேவையில்ல. ஒரு 3/4 மணி நேரம் படம் பாட்டுக்கு போவோம். அதுவும் நம்ம வந்து என்னடா இப்படி எல்லாம் போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அது எல்லாத்துக்குமே ஏன் அதெல்லாம் அப்படி போனுச்சுன்னு அட்டகாசமான கிளாரிட்டியோட தான் படம் முடியுது. ஒரு தப்பு கூட எனக்கெல்லாம் தெரியலப்பா. தேடுற அளவுக்கு இல்ல. நான் படம் பார்க்க இதை ரெவியூ பண்ணவே முடியாதுங்க. இந்த படத்தை ரெவியூவே பண்ண முடியாது. பாலா சார் ஆல்வேஸ் லெஜெண்ட் தான். ஒரு பெரிய சல்யூட். பிரின்சிபல் அதாவது நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த அளவுக்கு இன்டென்ஸா சீன் இதுதான் நான் இப்படிதான் காட்டுவேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் தைரியம் கிடையாது. இந்த சீனை எடுக்கிறது வேற மாதிரியும் எடுக்கலாம். அதே படத்துல இந்த படத்துல வர சீன்ஸ வேற மாதிரியும் எடுக்கலாம். ஆனா இதை காட்டுண்டா இதை ரிவ்யூவா கூட சொல்லுவாங்க. இந்த சீனை இப்படி காட்டிருக்க தேவையில்ல, இந்த சீனை இப்படி காட்டலன்னா அடுத்த சீன் அருண் விஜய்க்கு வந்த கோவம் எனக்கு வராது. எனக்கு வந்துச்சு பாரு. இன்னொன்னு அதை காட்டுறதுனாலதான் அவர் பாலா படம். அது பாலா படம் இல்ல, பாலாவோட படம் தாக்கணும்ல. ஒரு படம் நம்மளை தாக்கணும்னா இந்த சீன் அப்படி எடுக்கலன்னா வன்முறைகள் தான் என்னை தாக்கி இருக்கும். அந்த பக்கத்துல இருக்க நியாயம் என்னை தாக்கி இருக்காதோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எல்லாம் இந்த படத்தை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் குறையே கிடையாது. இந்த படத்தோட டீடைல்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, மெட்டபோர்ஸ் நிறைய இருக்கு. அந்த இடன் டீடைல்ஸ் அது அவர் போற காஸ்டியூம்ல இருந்தே இருக்கு. குறியீடு நிறைய இருக்கு. அது இல்லாம மத அரசியலை பத்தி கூட நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப போல்டான சின்ன ஒரு காமெடி சென்ஸ். அந்த டைலாக் காமெடியான ஒரு சீன்ல அந்த டைலாக் போட்டு போற போக்குல அப்படியே ஒரு பெரிய ஐடியாலஜி எல்லாம் டக்குன்னு போற போக்குல இதெல்லாம் தூச தொட்டு போன மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு. அதெல்லாம் டைரக்ஷன்ல 100 மார்க்ஸ் நாம கொடுக்க கூடாது. அவரு நமக்கு மார்க் போறது. அடுத்த படத்துல இதே சொல்லுவாரு, இதுலயே எனக்கு குறை அதான் உண்மை கூட. இது எப்படி இருக்குன்னா நாச்சியாரோட அட்வான்ஸ் லெவல் மாதிரி இருக்கு, அவனோட படத்தோட அட்வான்ஸ் லெவல் மாதிரி இருக்கு. இவன் இதுக்கப்புறம் படம் எடுக்கும் போது என்னென்னலாம் மனசுக்குள்ள வச்சிருக்க அப்படிங்கிறது. இந்த 5 years ஆல்மோஸ்ட் 7th year 2018 நாச்சியார் வந்துச்சு. 7 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 2025 கால்குலேட்டிவ்லி 7 வருஷம் கழிச்சு
7 வருஷம் அந்த கதை வெறியோட டெவலப் ஆனது இந்த ஃப்ரேம்ல எனக்கு தெரியுது. இத 1 வருஷத்துல எடுத்திருந்தா இந்த இன்டென்ஸ் அந்த படத்துல வந்திருக்காதோன்னு தான் எனக்கு தோணுது. அவனை பத்தி எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் பாலா பிலிம் பை பாலான்னு சொல்லும் போது அப்படி கூஸ் பம்ப்ஸ் இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் என்னால இப்ப கூட என்ன ஃபீல் பண்ண 7 வருஷம் கழிச்சு இந்த பிலிம் பை பாலான்ற ஒரு ஃப்ரேம் பாக்குறதுக்காகவே 7 கூட்டங்கள்ல நானும் ஒருத்தன். சரியா, டிப்பிக்கல் பாலா பிலிம். நீங்க வன்முறைகளே பிடிக்காது, பாலா படமே பிடிக்காதுன்னா நீங்க பாலா படம் பிடிக்காம ஆள் இருப்பாங்களா? வன்முறைகள் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்க ஆட்கள் யாரா இருந்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த போஸ்டர் நம்ம ரிவீல் பண்ணி ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட காரணங்களை சொல்லி ஆகணும். ஒரு கட்டாயம் இந்த படத்துல சொல்லிதான் ஆகணும். கருப்போட வெளிப்பாடை வந்து பக்கவா இந்த படத்துல காமிச்சிருக்காரு. பெரியாரிசம படத்தை ஃபுல்லா அது நிறைய குறியீடா வந்திருக்கு, டைரக்டா நிறைய இடத்துல வரல. குறியீடுகள் அதான் சொன்ன, அந்த கேரக்டரோட போடுற காஸ்டியூம்ல இருந்தும் சரி எல்லாத்துலயுமே வந்து அது வெளிப்பாடுகள் இருக்கு. கண்டிப்பா. அதாவது அந்த இப்ப நடக்கிற பெரிய சண்டை இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்ப எழுதிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆனது உண்மையாலுமே இந்த வீக்ல ரிலீஸ் ஆனது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அவரை பத்தின விமர்சனங்கள் வரும்போது அவரை பத்தின குறியீடுகளை வச்சு படம் எடுத்து கரெக்டா செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில் வந்தது வந்து அதான் பாலாக்கு நம்ம இதா இல்ல பாலாவே அமைச்சுக்கிறாரான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் பை பாலா. பாலாவோட எல்லா பிலிமுமே பெஸ்ட் தான், அதுலயும் இதுவும் சேர்ந்துருச்சு. இந்த இயரை அட்டகாசமா ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்மளுது இந்த படம் தான். ஆமா இந்த செகண்ட் ஷோ படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். we are very happy to watch the movie. பாலாவோட டிபிக்கல் ஃபேன்ஸ்க்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் சரி அட்டகாசமான மூவி. குழந்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது எனக்கு என்னமோ மனசுல பட்டுச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு மறுபடியும் ஆசையா இருக்கு. until then bye. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா? இல்ல, bye.